பூங்குடி, தயவு செஞ்சு இப்பாவது என்ன கொஞ்சம் பேச வர்றியா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எதுவுமே பேச தேவையில்ல, உன் வாயை மூடு. பூங்குடி, எப்பயும் பொறுமையா நிதானமா யோசிப்ப. ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு அவசரப்படுற? இதுக்கு மேல எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? இவன் என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்டணும்னு பாக்குறான். பாரு, மறுபடியும் ரொம்ப அவசரப்படுற. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா பூங்குடி, நீ எனக்கு போன் பண்ணி வர சொன்ன உடனே நான் தான் சரவணனுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பார்த்தோம். அப்ப உன்னை யாரோ கடத்திட்டு போனதை பார்த்தா நாங்க 2 பேரும் அடிச்சு புடிச்சு இங்க ஓடியாந்தோம். அப்போ இவன் என்ன கடத்தலையா? பூங்குடி, இப்பாவது நான் பேசலாமா? இங்க பாரு, உன்னை கடத்தி கொண்டு வந்து தாலி கட்டணும்னு நினைச்சா நீ மயக்கமா இருக்கும் போதே உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். நானும் வளவன் சாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உன்னை தேடினப்போ உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? நான் எவ்வளவு பதறி போய் உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ உன் போன்ல இருந்து எனக்கு லொகேஷன் மெசேஜ் வந்துச்சு. அதை வச்சுதான் நானே இங்க வந்தேன். வேணா இங்க பாரு, இங்க பாரு. நல்லா பாரு. ஆமா, நான் எதுக்கு உன்னை கடத்தணும்? நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போற. நான் பொறுமையா இருக்கிறது உனக்காக மட்டும்தான். நீ நம்புறியோ இல்லையோ தெரியல பூங்குடி, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். அதுக்காக எத்தனை நாள் எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்திருப்பேன். இந்த மாதிரி உன்னை கடத்தி கொண்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்டணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது பூங்குடி. சரி, அப்போ யார் மாமா என்ன கடத்தினது?